பக் மாஸ்டர் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ இன்னும் மாறாம அப்படியே தான் இருக்க. அட ஜூலியா, சியர்ஸ். நம்ம நீடில் மாஸ்டருக்கு 3 குழந்தைங்கன்னு கேள்விப்பட்டேன். எல்லாமே பாய்ஸ் ஆமே. சாப்பாடு பில்லு எகிற போகுது. என்னோட லைஃப் முழுக்க நான் சிங்கிளா தான் இருக்க போறேன். சரி, நீயும் அப்படிதான் இருக்க போறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒன்று சொல்லணும். நான் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறேன். ம், அவ ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு. நான் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி அவ என்னை ஏத்துக்கிட்டா. நிஜமாவா? ஹே, என்ன நாளா லவ் பண்ணக்கூடாதா? உண்மையை சொல்ல போனா என்னை விட நீதான் ரொம்ப மோசம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓஹோ, ஆனா உனக்கெல்லாம் தெரியாது நான் இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு. பாத்தியா, துரோகி ஆயிட்ட. இங்க பாரு ஹிகாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கிற விஷயம் என்னைக்குமே மாறாது. என்ன சரிதானே? சரிதான். கங்க்ராட்ஸ். நான் போயிட்டு வரேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சந்திப்போம். ஓய் பக் மாஸ்டர், நீ அசத்துற போ. உன்ன மாதிரி ஒருத்தனை என்னால என்னைக்குமே கண்டுபிடிக்க முடியாது. மேரேஜ் எனக்கு எப்பவுமே செட் ஆகாது. ஆனா இப்ப நான் அதிகமா அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்குள்ளேயும் அந்த யோசனை தான் இருக்கு. எவ்வளவுதான் யோசனைகள் வந்தாலும் எந்த மாற்றமும் இல்லை. நாம கண்டிப்பா திரும்ப சந்திப்போம். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்தை தனியாவே மேனேஜ் பண்ணிட்டு இருக்க போல. உங்களை மாதிரி ஆளுங்க தான் தேவை. எங்களோட சர்வீஸ் ரொம்ப கம்மியான விலையில தான் இருக்கும். ஏன்னா யாரு வேணா எங்க சர்வீஸ ஈஸியா அஃபோர்ட் பண்ண முடியும். இங்க ஒர்க் பண்ற லேடிஸ் இவங்க எல்லாம் அசாசினுடைய செக்ரட்டரிஸ். இவங்களை எல்லாம் உதவிக்காக இல்ல ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக எதுக்கு வேணா பயன்படுத்திக்கலாம். நோ தேங்க்ஸ். உனக்கு இவங்க 2 பேரையும் பிடிக்கலையா? மாஸ்டர், 1 நிமிஷம். அது ஆக்சுவலி ஒரு புல்லட் ப்ரூஃப் கிளாஸ். பார்க்க ரொம்ப செமையா இருக்குல்ல? இதோ இவளை சமாளிக்க தான் எனக்கு இப்போ உங்க உதவி தேவைப்படுது. இவ மனசாட்சியே இல்லாத ஒரு மேரேஜ் ஸ்கேமர் மேக்கினசாக்கி. எங்களோட இடத்துக்கு இவ ஏகப்பட்ட பிரச்சனைய கொடுத்துக்கிட்டே இருக்கா. இவ கதையை நீங்க பாத்துக்கோங்க. வாட்டா. யார் நீங்க? யார் நீங்க? இப்ப நீ அனுபவிக்க போறது நரம்பையும் மூளையையும் பாதிக்கக்கூடிய பயங்கரமான வலி. உன் உடம்பை யாரோ தூள் தூள் அடிச்சு நொறுக்கிற மாதிரி வலி அனுபவிக்க போற. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நீ கான்சியஸா இருந்து